அங்க நில்லு. ஏன்? நான் உன் புருஷன், எனக்கு ஒரு மரியாதை தரணும்ல. ஆமா, கையே இப்படி வச்சிருக்கீங்க. நீ என் பொண்டாட்டி, நானும் உனக்கு மரியாதை கொடுக்கணும்ல, அதான் கையை இப்படி. சரி சரி, நேரம் ஆச்சு, வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாம். நீ சாப்பிட்டியா? நீங்க சாப்பிடாம நான் எப்ப சாப்பிட்டிருக்கேன்? வாங்க. நீங்க சாப்பிட்டிருக்கீங்க. நான் எங்க இப்பதான் தண்ணி சாப்பிட்டிருக்கீங்க. தண்ணி தான் சாப்பிடுவாங்க. நீங்க குடிச்சிருக்கீங்க. மறுபடியும் நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. குடிச்சா நீ என் பொண்டாட்டி தானே, ஏன் குடிச்சுன்னு கேட்டியா? ஏன் குடிச்சீங்க? இன்னைக்கு என் அம்மாவை பார்த்தேன். எங்க அம்மா என்ன பார்த்ததும் அவங்க என்ன கட்டி பிடிச்சிக்கிட்டு ஓன்னு அழுதுட்டாங்க. நானும் எங்க போய் பாத்தீங்க? என் நிலைமையை புரிஞ்சு கடவுளே எங்க அம்மாவை என் கண் முன்னாடி கொண்டாந்து நிறுத்தினேன். நான் சொல்ல மறந்துட்டேன், எங்க அம்மாவை பார்த்தோன்னே கை காலெல்லாம் ஆடிடுச்சு, புல்லரிச்சு. அந்த வேகத்துல ஒரு கோட்டை வாங்கி அடிச்சிட்டேன். நாளைக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க? நாளைக்கு யாரையும் பார்க்க வேண்டியதில்லை, நீ நம்பலாம். இது பாருங்க, இந்த கிண்டல்லாம் வேண்டாம். நாளையில இருந்து நீங்க நாளையில குடிக்க மாட்டேன். இந்த விஸ்கி பிராண்டி அத சோடா எல்லாம் ஊத்தி நோயாளி மாதிரி வா, எல்லாம் மனுஷன் குடிப்பானே. எங்க வந்த? ஸ்வீட். எதுக்காக? நானும் உங்களை மாதிரி அப்பா ஆக முடியுங்கிறத நிரூபிச்சிட்டேன்ல, அதுக்குதான். அதான் ஊரே நாறுதே. நாடுறதுக்கு நான் காரணம் இல்லையே. கிசு கிசுவா வந்தாலும் பகிரங்கமா நானே சொல்லிடுறது நல்லது. கூட வேலை பார்க்கறவங்க எல்லாம் ஸ்வீட் கொடுத்துட்டேன். எம்டிக்கு ஸ்வீட் கொடுக்கலாம் எப்படி? நீ எப்ப முறதவரி அப்பாவானியோ அது எனக்கு இனிப்பான செய்தி இல்ல, கசப்பான செய்தி தான். உங்களுக்கு கசக்கம் இனிக்குங்கிறதுக்காக நான் ஸ்வீட் கொடுக்க வரல. நாளைக்கு என் பையன் பிறந்து தாத்தாக்கு ஸ்வீட் கொடுத்தேன்னு கேட்டா நான் பதில் சொல்லணும் இல்லையா, அதுக்குதான்.